அப்பா தகப்பனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த அருமையான ஒரு காலை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஏசப்பா, இந்த இடத்துல எங்களை கேதர் பண்ணியிருக்கிறீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயுமா உங்களுடைய பிரசனமானது தங்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, இந்த ஒரு யூத் மீட்டிங் ஆனது ஒரு பிளஸ்ட் மீட்டிங்கா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த யூத் மீட்டிங்கை நாங்க நடத்தும் போது முடிக்கிற வரைக்கும் நீங்க உங்களுடைய பிரசன்னத்தால நீங்க எங்களை நடத்த வேண்டுமாக செபிக்கின்றேன் அப்பா. அப்பா, நீங்க வழி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த யூத் மீட்டிங்கை நீங்க வழி நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, அதே போல தகப்பனே இயேசுவே, இந்த ஜெப வேளையிலேயே தகப்பனே, ஏசப்பா, இந்த ஆராதனையை நான் தொடங்க போறேன் தகப்பனே. ஏசப்பா, இந்த ஆராதனை முடியிற வரைக்கும் உங்களுடைய பிரசன்னமானது இருக்கட்டும் தகப்பனே. ஏசப்பா, நீர் நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஒரு அருமையான பாடலை பாடி உண்மை ஆராதிக்க போறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையில தகப்பனே, உம்முடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவே, என் உயிரான இயேசு, என் உயிரோட கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை பாட போறோம் தகப்பனே. ஏசப்பா, என் உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசுவே, நீங்க என் உயிரோட கலந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, என் உயிரே நான் உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. என் உயிரால நான் உங்களை துதிக்கிறேன் ராஜா. நீ எங்களோட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. உங்க பிரசன்னத்தினால எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாரும் சொல்லலாமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நாம தகப்பனே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே நாதா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே நாதா, என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமா தகப்பனே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மறந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். எல்லாரும் சொல்லாமா? என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நாங்க அம்மா தகப்பனே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஏசப்பா நன்றி ஏசப்பா. ஏசப்பா என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு உங்களை துதிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா உங்களை வர்ஷிப் பண்றேன் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உலகம் எல்லாம் எங்களை மறக்கலாம் தகப்பனே. ஏசப்பா இந்த உலகம் எங்களை மறக்கலாம் ராஜா. அப்பா நீர் ஒருவர் எங்களை மறக்காதவர் தகப்பனே. ஏசப்பா நீங்க எங்களை மறக்காத நீர் நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இந்த கொரோனா காலத்திலயுமா தகப்பனே, எங்களை எல்லாருமே நீங்க மறக்காம நீங்க எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. உங்களை உயிரோட நான் ஆராதிக்கின்றேன் தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நீர் நல்லவர் அப்பா. இயேசப்பா நீர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்பா. இயேசப்பா உங்களை நான் துதிக்கிறேன் இயேசுவே. இயேசப்பா துதி உமக்கே தகப்பனே, கனம் உமக்கே தகப்பனே, புகழும் மேன்மையும் எல்லாமே உங்க ஒருவருக்கே தகப்பனே. இயேசப்பா நீங்க நல்லவங்க அப்பா. தேங்க்யூ இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எல்லாரும் சொல்லலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம சொல்லலாம். நம்ம உக்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே நம்மனால ஓப்பனா ப்ரேயர் பண்ண முடியலன்னா, ஓப்பனா வர்ஷிப் பண்ண முடியலனாலும் நம்ம மனசுலயே கூட நம்ம காட வர்ஷிப் பண்ணலாம். நம்ம மனசுலயே கூட நம்ம காட நல்லவரே என் இயேசுவே நம்ம சொல்லலாம். அவர் நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. சொல்லலாமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆமா தகப்பனே, எத்தனை மனிதர்களை நான் பார்த்த ராஜா. எசப்பா நான் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறேன் தகப்பனே. ஆனா ஒருவர் உண்மை போல இல்லையே ஏசப்பா. ஆமா தகப்பனே, எல்லாருமே ஃபேக்கா இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரும் உங்களை போல ட்ரூவானவங்க இல்ல தகப்பனே. ஆமா தகப்பனே, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. தேங்க்யூ ஏசப்பா. நீரின்றி வாழ்வே இல்லை தகப்பனே. ஏசப்பா நீரின்றி என் வாழ்வே இல்லை என்று நான் உணர்ந்தேன் தகப்பனே. எல்லாரும் சொல்லலாம். நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சொல்லலாமா? துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. எல்லாரும் அவரை துதிக்கலாம். நம்ம துதியும் கனமோ எல்லாம் ஒருவருக்கே சொல்லலாமா? துதி உமக்கே,
கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. என் மலம் ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மனம் ஆழம் என்ன நீரறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைதனில் உடன் வருவீர், சோர்வற்ற நேரங்களில் பலன் தருவீர். ஆமென் தகப்பனே. சப்பா, நாங்க சோர்வற்ற நேரத்துல தகப்பனே நீர் எங்களுக்கு பலனா இருந்து எசப்பா எங்களை பலன் கொடுத்து உங்களுடைய பலனால எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்வற்ற நேரங்களில் பலன் தருவீர். லாஸ்ட் ஒரு வாட்டி எல்லாருமே அவரை துதிக்கலாம், அவரை துதிக்கலாம், துதிக்கலாம் அவரை. சிவே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே. சப்பா, என் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே தகப்பனே. நன்றி ராஜா. இயேசுவே நன்றி தகப்பனே. இயேசப்பா, எங்களோட துணையாக இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. இயேசப்பா, எங்களோட துணையாக இருந்து நீ எங்களை இதுவரைக்குமா நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி இயேசப்பா. இயேசப்பா, ஒருவருக்கே துதி, ஒருவருக்கே கனம், ஒருவருக்கே புகழ், எல்லாமே ஒருவருக்கே தான் தகப்பன். நீர் பெரியவர் தகப்பனே, நீர் பாத்திரர் ராஜா. இசப்பா, நீர் வல்லமை உள்ள தேவன் தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்பா நன்றி ராஜா. சப்பா, இந்த ஆராதனையை நீர் நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. சப்பா, இந்த ஆராதனையை நீர் நடத்துறதுக்காக நன்றி. நீர் நல்லவர் தகப்பனே, நீர் நல்லவர் ராஜா. சப்பா, இந்த ஆராதனையை நீர் நல்லபடி நடத்துனதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா, தேங்க்யூ இயேசுவே. ஆமென். எல்லாம் அப்படியே கண்களை மூட்டலாம். ஒரு ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஆராதிக்க வைத்திருப்பதற்காக நன்றி இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி இயேசப்பா. உமக்கு கோடான கொடி நன்றி ராஜா. ஆண்டவரே, உன்னதமானவர் ஆண்டவரே, நீர்தான் தகப்பனே உன்னதமானவர் ஆண்டவரே, அன்பான தேவன் அப்பா ஆண்டவரே. அப்பா அப்பா, ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. எல்லா நாமத்திலும் மேலான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு கொடா பா நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த அப்பா முதலாவது ஆண்டவரே, எங்களுடைய சிறிய சிறிய தவறுகளை ஆண்டவரே உம்மிடத்தில் அறிக்கை செய்கிறோம் அப்பா. இந்த வாரத்தில் நாங்கள் ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கலாம் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது நாங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் தகப்பனே ராஜா, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் ஆண்டவரே கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த போற தயவுக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி இயேசுப்பா. முதலாவது ஜெப குறிப்பு என்னென்றா, இந்த ஒரு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில லெசன்ஸை லேர்ன் பண்ணிருப்போம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணிருப்போம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நம்ம இந்த ஒரு கஷ்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதுல இருந்து நம்ம சிலதை நம்ம ஏசப்பா கத்துக் கொடுத்திருப்பார். நம்ம வாழ்க்கையை எது நோக்கி போகும், இந்த ஃபியூச்சர் டைமுக்கு இது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம், ஃபியூச்சருக்கு இது ஒரு ப்ரிப்பரேஷன் டைமா இருக்கும். அதற்காக நம்ம நன்றி செலுத்தலாம். அதே மாதிரி கோவிட் கேசஸ் ஃபுல்லா ரெடியூஸ் ஆகி அந்த பெர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகி வருது, அதற்காக நன்றி செலுத்தலாம்.
எடுத்துக்கலாம். நன்றி ஏசப்பா. கொடா கொடி நன்றி ஏசப்பா. அப்பா இந்த ஒரு கஷ்ட பாதையில அப்பா எத்தனையோ அப்பா ஜனங்கள நாங்கள் எழுந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா இது ஒரு டெம்பரவரியான லைஃப்ன்னு அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களுக்கு எப்ப வேணா எது வேணா நடக்கலாம் ஆண்டவரே. எதுவுமே நிரந்தரம் இல்லை கர்த்தாவே. எதுவுமே நிரந்தரம் இல்லை. நீர் ஒருவரே அப்பா மாறாதவர். நீர் ஒருவரே ஆண்டவரே நிரந்தரமானவர் அப்பா. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. அப்பா மனிதர்கள் நோக்கி பார்க்காதபடி அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. எல்லாமே ஒரு நாள் அப்பா அப்பா வார்த்தை சொல்லுது போல் தான் தகவல் எல்லாமே மறைந்து போகும். எவ்ரிதிங் வில் பாஸ் அவே பட் யுவர் வேர்ட் நெவர் பாஸ் அவே. ஆம் தகப்பனே ராஜா. உம் வார்த்தை அழியாத வார்த்தை தகப்பன் ராஜா. ஆம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா இந்த ஒரு பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா அப்பா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆண்டவர் அந்த கஷ்டமான சிச்சுவேஷனை கடந்து வந்திருப்பாங்க ஆண்டவரே. வெளியே போக போக முடியாம ஜனங்களை பார்க்க முடியாம ஆண்டவரே. அப்பா உன் வசனத்தை கேட்காம அப்பா உன் வசனத்தை கேள முடியாத சுச்சுவேஷன் தகப்பன ராஜா. ஆலயத்துக்கு போக முடியாம இருந்தாலும் ஆண்டவரே எங்களை நீங்க வர்ச்சுவலா மீட் பண்ண வைக்கிறதற்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி இயேசுப்பா. அதே வண்ணமாக தகப்பன் ராஜா ஆண்டவரே இந்த கோவிட் கேசஸ் தகப்பன் ராஜா ரெடியூஸ் ஆகி வந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன் ராஜா. எல்லாம் நார்மல் லைஃபுக்குள்ள போகிறாங்க தகப்பன்னுச்சா. நார்மல் வாழ்க்கைக்குள்ள போகுறாங்க தகப்பனுச்சா. நீங்க தான் தகப்பனுச்சா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து வரப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்க ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸும் கருத்துல வைக்கிறோம் தகப்பன்றாச்சா. அவங்க தேவைகளை சந்தித்துக் கொள்ளுங்கள். நீர் தான் தகப்பனுச்சா உங்களுக்கு பாற்று வழிநடத்தி வரப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த புது பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தா. அப்பா ஷெப்பர்ட் பாய்ஸோட இணைந்து தகப்பனுச்சா. அப்பா வந்து கலந்து கொண்டு வர ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவங்க அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கள் தகப்பன். அப்பா அவங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்கணுமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. அப்பா இன்னொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கலாம். வசனம் சொல்லுது கடைசி காலத்துல எப்படி நம்ம ஏசப்பா கண்டுபிடிக்கணும்னா மை ஷீப் நோஸ் மீ அண்ட் ஐ நோ மை ஷீப் அண்ட் தே ஹியர் மை வாய்ஸ். எப்படி நம்ம கடவுள வார்த்தை நம்ம கண்டுபிடிப்போம். அவர் கூப்பிட்டா நம்ம கண்டிப்பா கேட்போம் என்று வசனம் சொல்லுது. நம்மளுக்கு எப்போ ஏசப்பாவோட வாய்ஸ் கேட்கும்னு பார்த்தா when we are நம்ம ஏசப்பாக்குள்ள இருக்கும்போது தான் ஏசப்போட வசனத்தை நம்மளால கேட்க முடியும். ஏசப்போட வார்த்தை நம்மளால அந்த காதுகள் செவி திறந்து கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா அவரோட சத்தத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கடைசி காலத்துல யார் ஏற்றுக்கொள்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட சத்தத்தை யார் கேட்கலாங்களோ அவங்க ஒண்டிதான் கடைசி காலத்துல ஏற்றுக்கொள்வாங்க. தகப்பன் ராஜா உங்களுடைய சத்தத்தை கேட்டு வழிநடத்து அப்பா எங்களை வழிநடத்தும் தகப்பன் ராஜா. அவன் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா மாற்றணும் தகப்பன் ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பன் ராஜா. அப்பா அப்பா வசனம் சொல்லுது போல தகப்பன் ராஜா. அப்பா அப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும் தகப்பனதா. தன் ஆடுகளை அப்பா தன் சத்தத்தை அப்பா தெரிந்து கொள்வார் வசனம் சொல்ல தகப்பனதா. அந்த ஓனர் வரும்போதோ அப்பா அப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் பேர் சொல்ல அழைக்கிற தேவன் தகப்பனதா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனதா. தகப்பனதா உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா மாற்றப்படுறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. சொல்லுகிற அந்த வசனம் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா காதுகளை திறந்து கேட்கணும் தகப்பனதா. இருதயத்துக்குள்ள இருக்கணும் தகப்பனதா. அப்படி செய்யப்படுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நீர்தான் தகப்பனுச்சா. ஒவ்வொருத்தையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் தகப்பச்சா. நாங்கள் நம்புகிறோம் தகப்பன்றாச்சா. அப்பா உங்க அழைப்பில் என்றால் நீங்க ஒருவரும் வந்திருக்க முடியாது தகப்பச்சா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவங்களுடைய அழைப்பு இருக்கு தகப்பனுச்சா. அப்பா தே ஆர் சூசன் பீப்புள் தகப்பனுச்சா. ஒவ்வொருத்தரா வேண்டிக் கொள்கிறோம் தகப்பச்சா. நீர் தான் தகப்பனுச்சா. தேவையை சந்தித்துக் கொள்ளும் தகப்பனுச்சா. நீர் தான் தகப்பனுச்சா. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளணும் தகப்பனுச்சா. எல்லாத்தையும் நீர் வழிநடத்த போறதற்காக நன்றி தகப்பனுச்சா. உன் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க போறதற்காக நன்றி இயேசுப்பா. அதே மக தகப்பனுச்சா. ஆண்டவரே மெசேஜ் கொடுக்குற அந்த மகனையும் கரத்தில் வைக்கிறோம் தகப்பனுச்சா. ஸ்டாபியானவர் பேசட்டும் தகப்பனுச்சா. வசனம் ஆண்டவரே டபுள் எச் ஸ்வாட் போல இருக்கணும் தகப்பனுச்சா. அந்த வசனம் சொல்லுது ஆண்டவரே எந்த ஒரு கல்லான இருதையும் சதியான இருதையும் மாற்றப்படுறது நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. பரிசுத்தாவியானவர் ஆண்டவரே துவக்கு முதல் முடிவு நீர் வழி நடத்த போற தயக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி செய்ய போற தயக்காம நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கெட்டது குறைவா இருந்தாலும் ஆண்டவர் நீ கூட்டிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இருக்கிற எல்லா பார்ட்டிசிபேட்ஸும் கரத்தில் வைக்கிறோம். அந்த பாபா அவங்க குடும்பத்தையும் கரத்தில் வைக்கிறோம் தகப்பனுச்சா.
புது பாட்டு எல்லாரையும் ஆண்டவரையும் கரத்தில் வைக்கிறோம் தகப்பனச்சா. அப்பா அந்த தாகத்தை அப்பா நீர் அறிவீர். அப்பா அந்த ஏக்கத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் வேணாம் ஆண்டவரே, வெளி தோற்றத்தை பார்க்கலாம் ஆண்டவரே, என் தேவனோ ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் பார்த்த ஆண்டவரே, நீர்கள் தேவைகளைப் போல சந்திக்கிறதைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி செய்யப்படுறதைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவரை ஆவியான வழிநடத்தும் தகப்பனச்சா. கெட்டது சிறுஜபமா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் வழிநடத்தப்படுறதைக்காக சிறுஜபத்தை பார்த்து தகப்பனே. அமேன். Amen, amen. Praise the Lord, praise the Lord. Thank you, Sunny, Samsi. எல்லாருமா பைபிள் எடுத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிச்சு நம்ம கடவுள வசனத்துக்குள்ள போகலாம். எல்லாருமே சாம்ஸ் சாப்டர் 119 ஓபன் பண்ணிக்கலாமா? சாம்ஸ் சாப்டர் 119, the biggest chapter of Psalms. அதுல சில வசனத்தை நம்ம படிக்க போறோம். We'll read from verse 9 to 16. But I want everyone to take the Bible, open your Bible or from the mobile or anywhere else. நம்ம வேதத்தை வாசிக்கலாம். எல்லாருமா கவனமா, தயவு செய்து கவனமா வசனத்தை கவனிங்க, எடுத்துங்க, பைபிள் பாருங்க. Psalms chapter 119 verses from 9 to 16. How can a young man keep his life pure? By obeying your commands. With all my heart, I try to serve you. Keep me from disobeying your commandments. I keep your law in my heart so that I will not sin against you. I praise you, O Lord. Teach me your ways. I will repeat aloud all the laws you have given. I delight in following your commands for more than in having great wealth. I study your instructions. I examine your teachings. I take pleasure in your laws. Your commands I will not forget. எல்லாம் கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? வசனத்தை நீங்க கூறுறது கவனிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேவனிடத்துல கேட்கலாம். அப்பா தேவனே, உடைய வசனமானது தகப்பனே என் இருதயத்தின் பலகையில நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும்படியாய் தேவனே அப்பா உம்முடைய வசனமானது எப்பா எங்கள் உள்ள இருக்கிறத நிமித்தம் ராஜா நாங்கள் உமக்கு விரோதமாய் தகப்பனே ராஜா நாங்கள் பாவத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று அப்பா தேவனே ஒரு உறுதிமொழியா எடுக்கிறபடியா கூட தகப்பனே இந்த வசனம் அப்பா எங்களுக்கு அப்பா நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற உங்களுடைய வசனத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆம் ராஜா, அப்படியாய் தகப்பனுடைய வசனமானது தகப்பனே அப்பா எங்கள் உள்ள இருதயத்துல தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகப்பனே நாங்கள் தகப்பனே ராஜா அதை நாங்கள் கூர்ந்து கவனிக்கவும், அதை நாங்கள் எப்போதும் தகப்பனே அப்பா மெடிடேட் பண்ணுவோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் கூட தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. தேவனே இந்த நாளிலும் கூட தகப்பனே வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் தகப்பனே. வார்த்தை வைத்து நீர் எங்களோட பேச இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. எல்லாருக்குமா கூட தகப்பனே அப்பா கான்சென்ட்ரேஷனோடு கூட தகப்பனே வேதவசனம் என்ன சொல்லுதோ அது தெளிவாய் அப்பா அப்பா காதுள்ளவன் கேட்க கடவுது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது போல ராஜா. அப்பா இங்க இருக்கிறவங்க எல்லாருமா கூட தகப்பனே அப்படியாய் கூர்ந்து கவனிக்கும்படியாய் தகப்பனே அப்பா. தேவனே நாங்க செபிக்கிறோம் தகப்பனே அப்பா. என்னை மறைத்து நீர் பேசுங்க, உடைய வார்த்தையானது வெளிப்படட்டும். ஆவியானவர் நீர் எதை பேச திட்டம் கொண்டிருக்கிற ராஜா தேவனாக கர்த்தர் தகப்பனே நீர் எங்களோடு தகப்பனே நீர் உருவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே செய்ய போற தயவுக்காக நன்றி அப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். Okay, praise the Lord. Okay, I think I'm visible to everyone and you are all able to hear me. Okay, so வசனத்துக்குள்ள போற முன்னாடி I just want to tell you a few things. என்னன்னு பார்த்தாக்கா I want to like 10:30 time. Okay, I will manage the time as well. First of all, I want to thank everyone. Maybe we have already thanked few of them, and என்னன்னாக்கா like I don't know, like churches are all reopening and independent churches have been already reopened. Only CSA churches are yet to open. So once it is maybe like next week idella open aayichnaka maybe I don't know if we may not be having this Zoom meeting so that we can join together. But if something happens, we don't know, we will keep this in prayer. But if anyone is interested to join our fellowship lively together in the church or anything like that, you all are welcome. Maybe not only who have been participating now through Zoom, but whoever is going to watch through online. Thank you everyone for all your support and all the feedbacks that you have given.
first of all, and the most important thing is that we all are united in Christ, and we want to grow, and we want to know, and we want to hear the word of God, and we want to be in the fellowship. That is the main reason that we all have been gathering these many days. So, and heartfelt thank on behalf of Shepherd Boys to each and every person who have been a participant in this fellowship, and who is going to continue to be with us on to give us feedbacks and to stay united for Christ. So thank you each and every person. With that, I want to get in today's word of God. Today's word of God என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே கவனமா இருங்க. We are going to see few things from the Bible. Today I'm not going to get into much stories, but just want to stay focused on few things, because I don't know, maybe this is the, I don't know, I felt like this would be the last meeting or what, I don't know, on Zoom to tell you all and go through like this kind of meeting. So I just want to give you all like some important thing. This is really an important thing. Maybe உங்களுக்கு கேட்கும்போது இல்ல சொல்லும் போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு தெரியல, but I felt in my heart that this is going to be important. Maybe the few participants are here, but I'm certainly I'm thinking like everyone would have been gone through certain things. So we are going to see what are those certain things that we are gone through or we are going through, or however it is. So வசனம் உங்களோட பேசட்டும், வசனம் என்ன சொல்லுது, என்ன பேசுன்னு கவனமா கேட்குவோம், and we will get concentrated on those things. But I don't know how much you all are concentrating and how much you are listening. Okay, so I want to tell you something. Maybe I was thinking about these things. Okay, let's tell this thing. There was a black branch tree with white leaves and yellow flowers. Okay, and now while I told this, I concluded this. Now whoever has imagined this, while I was telling this, whoever has imagined, now you might have forgotten the colors or what I told, but I repeat, but whoever is not concentrated, whoever has not imagined, I just want you all to bring it to my attention, because your attention and your focus should be here. So whoever has not imagined, or whoever has failed to listen the colors, I tell you, I repeat this, but why I repeat this is because I want you all to be concentrated. So I told a black branch tree, white leaves, and an yellow flower. And did you imagine at least now? If you imagine and if you are like that, it means like you are concentrating. If not, you are thinking something else, somewhere else, naka, you can't concentrate, because I'm not asking you to concentrate because I am talking, because I'm going to tell the words from the Bible. It is God's word. So let's honor God's word. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க கவனமா இருப்போம்னு சொன்னாக்கா we will stay focused. Just few minutes of your time, like we will be concluding somewhere around like 30 minutes, but stay focused, stay concentrated, because we are going to see what the Bible tells, what God is going to tell today through this word of God. Okay, let's focus on those things. So I want to tell you today the things about the things that we are overcoming, or the things that we need to overcome, or if you are already overcome certain things, like, oh, that's well and good. Enna to overcome pannu vandukrom appadinaka, we certainly know the past years, or the past, even this path hard 3 to 4 months from the month of March till now, what and all we have overcome அப்படினு நம்ம பார்த்தாக்கா, we have certainly overcome a lot of things. Maybe you have been victoriously overcome your sickness, maybe from your bed, from your sick bed, or from your fever, or from your problems. There are so many things that we have already overcome. We have already done. We are already victorious on all the things that came across us. Or maybe some people are still struggling with few things, like we are not able to overcome. So what are those things that we are not able to overcome? Maybe the one general thing that we are not able to overcome அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். But what I want to tell before getting into today's message and pataka, whenever we face any difficulties, any troubles, any kind of bad situations, or anything that puts us down, that makes us to feel, oh, why life is like this, அப்படின்னு feel பண்ண வைக்கிற ஏதாவது விஷயம் இருக்கும்போது, you know what is the first solution? Being a believer, or being in a fellowship, or who trusts in God, what is the first thing that we need to do, or what is the first thing that we have done abin pataka? Whenever we gone through some kind of difficulties or anything like that, we go to God, we go and ask God, Lord, why this thing is happening for me? Why only me? Why only this should happen for me? Abin solite we seek God for the deliverance, for the redemption, or for the healing, or for
for every problem to be like to find a solution. அப்போ நம்ம யார்கிட்ட போறோம்னு பார்த்தாக்கா, being a believer, I trust, I believe, this being you all as a believer, this is the first thing that we would have done rather than going to trusting any human beings and going and depending on them. This is the first thing we would have done, going to God and praying to God, Lord, why these things are happening to me? I just want to overcome all these things because I'm really not able to take all these things alone. This is really burden. This is really worrisome. It is taking me to kind of difficulties. It is stressing me. It is taking me to into depression or anything like that you would have felt. Whenever you feel, but maybe every time when you feel all these kind of things, you go through it alone. Maybe if you tell it to other person, they will laugh at you. They will not understand what you are certainly exactly what the things you have gone through. But God is always there to understand you deeply. God knows our heart. God knows what we think. That is the reason, believing in that concept, we seek God and we get to God's feet and ask, Lord, why these things are happening to me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே கடவுள்கிட்ட எடுத்துட்டு நம்ம கடவுளோட பாதத்துல நம்ம போயிருப்போம். Now why I'm telling this அப்படின்னு பார்த்தாக்கா, see, whenever we find difficulties, we go to God and we go to God's feet, all these things. But there is one thing, when this thing happens, we never go to God. And what is that thing? That is the thing that we are going to focus today. Maybe whoever has come across, whoever has been already overcome certain things, difficulties, pressures or anything like that in the past time, sickness, fever, anything like that, இதெல்லாத்தையும் நீங்க overcome வந்திருப்பீங்கன்னு சொன்னாக்கா, thank God, praise God, and God has been really an helper, present help in times of trouble. வசனம் சொல்லுது போல, he has been always there for us. But what we forget to do அப்படின்னு பார்த்தாக்கா, this is the concept that we are going to focus today. For இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இதுதான் நம்ம focus பண்ண போறோம். What is that அப்படின்னு பார்த்தாக்கா, when we go through temptation, when we go through any kind of like certain things that takes us into sin, or anything that we are tempted and we are going through a lot of difficulties, what is that அப்படின்னு பார்த்தாக்கா, we are not seeking God and that we are not taking that to God, because what we do is we get involved in this temptation, or we get involved in that sin, or in the lustful thing or the sinful thing or anything like that. We get involved in that, and then later we come to God telling, God, forgive that I have committed these kind of sins. This is most of the people are doing the same thing. Maybe you may be the one person who has been doing this concept, I don't know, but this is what we are going to tell. We are going to stay focused on this concept now. So இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது, whenever something is tempting us, whenever like there is a chance that we need to get involved into something that is against to God, அந்த மாதிரியான காரியம் இருக்கும்போது, we don't go to God and ask what and all we have been asking previously. Lord, why this thing for me? Why should I get into this kind of temptation? Why this lustful thing is coming to me? Why this kind of sin is tempting me? Why should I go through these kind of things that are against you? We don't go to God's feet and ask God these questions at the time we are tempted or anything like that. But when we go, we need to have a confession time. We need to go to church. We need to be in a fellowship, or we need to take a communion to clean our sins. அதுதான் நம்ம எல்லாம் பண்ற ஒரு தப்பு. But God is not telling you need to have a certain time, you need to go to church on all kind of things, then only I will forgive your sins. Whenever you have been tested, whenever you have been tempted, take time at the same time, and with kind of confidence, go to that sin or anything like that. This shouldn't tempt me, this shouldn't come into my life, I shouldn't get involved in these things அப்படி நம்ம சொன்னோம்னாக்கா, we will be certainly having lot of chances to get away from those things. But now, since we are not doing like this, we are getting into the temptation. We are unconsciously, subconsciously, something will automatically get all of us into that kind of sin. We may be tempted and we forget and we do those things. At that time, our mind will not be there, and later we realize and get back to God. Lord, I have done this sin, I have committed this sin, please forgive me. So how we are going to face these things, how we are going to tackle these things, நம்ம வேதத்துல நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். Maybe I believe, because we all are youth, so I'm free to talk certain things. I want to be like kind of like being frank is good enough, rather than hiding things. That's what even the Bible tells. Rebuke someone openly, don't keep it in heart, all kind of things. So
just because we all are youngsters, we know what difficulties we face, we know what is the temptation we face, we know what are the things that uh, leads us into temptation or leads us to sin against God ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். So since you and me are like traveling in the same on the same boat, let's tell few things to you all. Okay, now before getting into this, I just want to tell one thing. Now if you have overcome all these things, it's well and good, and thank God, because you have already overcome certain things. So when I speak about sin, when I speak about certain things, some people will think that, oh, you are still in sin, oh, you are still in doing all these kind of nonsense things அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, yes, there are certain times, even though when we are in Christ, some temptations may overtake us, and we may feel tempted, and we may do all these kind of things, maybe unconsciously or subconsciously, in subconscious mind or anything like that we will do. But that is where we have the Holy Spirit to help us in when we are weak. The Bible tells, when we are weak, then we are strong. But when we will become strong, when we are weak, and when we trust on God, and when we depend on God's word, when we have God's word in our heart, we will be strong enough to overcome everything. So don't mistake me when I tell these things. Oh, why you is this fellowship in the same category அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, I don't know what you're going to tell, but this is the truth that I want to tell to everyone. So let's get focused on to God. Satishan, if you can display, I just want to go through one passage by reading that. We will start on the verse 1 John chapter 2 verse 16 and 17. Let's read these things. And the vasanam enna soludhu appdin pathaka, this is the main verse that we are going to concentrate today, and we are going to see what this verse is going to tell. Vasanam soludhu, for everything in this world, the desires of the flesh, the desires of the eyes, and the lustful things of these things are the pride of life. And these three things are the most important things that comes. The Bible tells 1 John chapter 2 16 la soludhu alaga, this is what the thing is appdin solli. So everything from this world, the desires of your flesh, the desires of your eyes, and the pride of life comes not from the Father, but from the one. Who is that one? Comes from the Satan நம்ம சொல்ல, or comes from the evil one. So thank you, Sachin. So வசனம் இங்க என்ன சொல்லுது? For everything in the world, lust of the flesh, the lust of the eyes, and the pride of life comes not from the Father, but from the world. So this is what I thank. Even Samson used this word in his prayer. The world and its desires pass away, but whoever does the will of God lives forever. So வசனம் சொல்லுது, whoever does the will of God lives forever அப்படின்னு நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது. So what is this the desires of the flesh அப்படின்னா என்ன, the desires of the eyes அப்படின்னா என்ன, or the pride of life அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, now whoever is thinking that I am not sinning, I'm not doing anything against God, I'm pure, I'm righteous, and I am the righteous person. Even the Bible tells, if you claim that you are not a liar, if you haven't done sin, or if you haven't done anything against God, you claim to be God to a liar, because only God can redeem us. Confess your sins, and God is ready to do clean all your sins. 1 John 1:7 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1, 7, 8, 9 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, that's what the Bible tells. So God will God will cleanse us with his redemption, with his blood. He is going to clean us. So we are not going to tell, but we let us all, whoever has committed maybe few years before or yesterday or any time, that if you have committed any kind of these kind of sins, confess it to God, and God is ready to clean us, and God is ready to make us a clean person, a righteous person. So what is the desires of the flesh, and what is the desires of the eyes? I want to compile both, because we don't have much time. So I'm going to compile these two things together. What is the desires of the flesh? What are the desires of the eyes? And what is the desires of what is the pride of life அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So I want to conclude it very, very quickly. I want to cut short few things. Okay, so even when we read in the Psalms 119, we need to get delighted in the word of God. So in order to get out of all our temptation, I want to be very frank. I want to tell you one thing. Before getting into certain things. Maybe we don't know when the sin comes and attacks us. We don't know when we are getting into temptation. We don't know when we have been tested. Unknowing, we may be in the right path. We may be doing the right things,
everything will be going certainly good, but sometimes some kind of temptation will unknowingly it will take us, it will lead us into temptation. And that is the reason God taught us the prayer, telling, pray to God that God lead not into temptation, but deliver us from the evil. This is what the Bible, the Jesus taught us the prayer. Our Father in heaven, we tell, right? This is what it is. Deliver us from evil. Do not lead us into temptation. So, and when every day our prayer is like that, God lead us not into temptation. Certainly we may not be getting involved in all these kind of temptation. But now, what is the temptation that we are getting in Adin Pataka? Vasana solde alaga teliva solde. See, since we all are youngsters, see, we all are there in Facebook, we all are there in Insta, all kind of things. Now, don't come back and tell, oh, why are you always taking an example of Facebook and Insta? Because so that's where the platform that we always be on, or we always be scrolling, or that is the kind of whenever we are feeling bored, we just see the notification, we see some kind of things, and that's where we try to make it out. But when we are doing all these kind of things, or not only Facebook and this one, maybe any other social medias or any other things, or maybe any other games or any other thing that is certainly taking you away from God, or that is certainly making you not to give your time for what you are supposed to give, but you are giving it for another things and all. These are the things that it is taking you, because these are all comes under desires of flesh. Whatever we want to try to give, whatever we wanted to give, go according, it is like walking according to our flesh. So when we walk according to our flesh, what is going to happen? When we walk according to our flesh, other one thing, it's not good at all. So we need not to walk according to our flesh. So when we walk according to flesh, this is where we get involved in. We get involved in all kind of worldly activities. So whenever we get involved in all kind of worldly activities towards our flesh, following our desires of the flesh, and it was, this is not from the Father, this is from the evil person. So what we are doing, and whenever we do certain things against God, this we are not walking in God's way, but we are doing all these things. But what is that? The desires of the flesh, or the desires of the eyes. That's what I told you. I'm going to compile the desires of the flesh and the desires of the eye, because we don't have enough time to deal with everything. But there are a lot of things that we want to discuss about these things. So desires of flesh, I want to tell you one incident that happened to me. Like we all are there in Facebook, all these things. See, I want to be very frank to you all, and I want to tell you one incident that happened to me. Few months ago, I got a friend request. I got a friend request. See, whenever we receive a friend request from any of us, we are ready to accept those things. But certainly now this is what this is what the trick is. Now, what if you request a friend request? If you receive a friend request from a girl, certainly the moment you receive that, you get into those things and you start clicking, oh, who is this girl, well, have I seen this girl or anything like that. Then we see that, and then whether we know or we don't know, just because we received a request from a girl, we will be, I tell you, we will be, that's what I told, let's be frank, we will be accepting that friend request. Isn't it true or false? I'm talking anything like that. Okay, maybe your heart knows that. Okay, but what I did, now I don't want to project anything like that. I want to talk from my heart. I want to be very true, because everyone is leading into temptation, any kind of things. I just went and checked, who is this girl? I haven't seen this girl anywhere, anytime. But why is she sending a friend request to me? Maybe when I checked, there have been like a few mutual friends. Oh, mutual friends are known brothers. So I thought maybe like college mate or school mate or anyone like that. Okay, fine. I accepted the friend request. Okay, I'm telling you, I accepted the friend request. So after accepting the friend request, maybe on the same day, I received some messages, and the messages are anything like that. The girl is looking good. She is looking pretty good, and I saw there are few mutual friends as well. So I thought, like, what is this? Some girl is messaging me. How is this? So she said, I was like, I don't know who is that. So I started texting her. Okay, so who are you? Where are you from? All kind of things she was asking. Oh, so then I realized, so she is not exactly knowing me, but it led into something else. So she started texting in different ways and different kind of things, sharing, share your number, this thing, that thing, and all. Then I realized this is not a good thing. This is something that we shouldn't get involved in. I just blocked the contact, and I removed that girl from the friend request. Not only that, like we receive so many things like that. Maybe just because she is unknown girl, something like that. But when we get into known girls, what we do,
see, we get involved, we chat, or we do certain things. And so, since because you all are youngsters, you all in this platform, I just want to be frank to you all guys. So, yeah, this these may look like why these are not wrongs or these are nothing. I'm not telling don't be a friend to girls or anything. We know there is a conscious thing, there is something, certain things that we know why we seek, what we do, or what kind of things we wanted from a girl, or what kind of things that we wanted a friendship, why this is required, why this friendship is required. Now everyone are having these kind of things, everyone are facing these kind of things. But what is our mindset? I just want to be very frank to you all guys, because I don't know if I am wrong, if you are taking me wrong, okay, take me wrong. But what I wanted is, I don't want any of you all God's people to get involved in any kind of certain things, because this is really something that takes us into temptation without even knowing to us, without even telling, without even knocking, without even informing us. Something will take us into kind of temptation. But now this is not the only thing. If someone feels this is irrelevant to you, hold on, there is something relevant to you as well. Okay, so now if we are in search of Rebecca, those who know the Bible, it's well and good. Those who are in search of Rebecca, okay, fine, there's something that how you need to stay focused, how to deal with certain things, how to interact with people, what and all the words that you need to talk or anything like that. That is well and good. But there are some people, this is the main thing. There are some people who are looking for Bathsheba, like whoever knows the story, whoever knows the Bible very, very well, the difference between Rebecca and Bathsheba. Why Abraham's servant was in search of Rebecca, and who was in search of Bathsheba? Why was David in search of Bathsheba? Why David want to get involved? Why is like that? In the why now, are we all getting involved in these kind of things, whether it's for Rebecca or Bathsheba, whatever it is? I don't want to get into speak about all these things, taking a lot of time. But why I'm telling this instant or this story from the Bible, now today, it is not good even to look out for Rebecca. So maybe there are certain things. If you are really why Rebecca story, if you want to get married, then well and good. You want to find a girl, that's well and good. That's left to you, and that's left to you, God, and pray to God and find a better companion, better pair for you. But even after finding that, if you are looking for Bathsheba, maybe in whatever ways temptation comes, certain things comes in a different way. I want to tell, if anyone is going through all these kind of things, don't look out for Bathsheba. Don't look out for all these things, because God is going to punish for these evil things. If you are looking for another, if you are looking for the extra things, if you are looking for the unwanted things, God is going to definitely punish. If you go to, I want to tell you, I don't know if you go to Samuel 11th chapter, you know how David was like that and what punishment came to him. I don't want to get involved in this subject a lot of time. But what I want to tell is, Bible tells, 1 Thessalonians 5:22 clearly tells, reject every kind of evil. So what the Bible tells, reject every kind of evil. So I'm not telling about the Facebook thing or anything like that, but God is telling, reject every kind of evil. Now there you need not need an explanation, you need not need a teacher, or you need not need a pastor and anyone like that to describe you what is evil, because we know, we have the ability, we have the understanding, we know what is evil. So Bible tells, 1 Thessalonians 5:22 clearly tells, reject every kind of evil. What are the kinds of evil now? Is that the sexual only evil things, or is that these things only? Bible tells that's what the desires of the flesh. These are all evil, because it is not from God, it is from the Satan, it is from the evil person. That is what the Bible is telling. So desires of the flesh. What are the desires of the flesh? These are, when we get to know these are desires of the flesh, we need to reject those things. Now the lust of the eyes, the desires of the eyes, we know how attractive something looks for us. Our eyes are looking for attractive things. When something is attractive out of godly ways, when it is something that is the desires that is coming from the inward feeling, we need to avoid those things. That is what the Bible tells, reject every kind of evil. Now this attractive things, the eyes of the desires of the flesh, the lust of the eyes, these are like evil things that the Bible is telling. 1 Thessalonians 5:22 clearly tells, reject every kind of evil. This is the kind of evil that we need to reject. And thirdly,
pride of life. So whoever is having this pride, whenever, whatever be the reason, when you get buy something, a gadget, when you see, I have been seeing this. Maybe you would have seen your friends also. Every day, every people will be every day without fail. Some godly people, they will update a verse or what I don't know. Someday we fail to update the verse or anything like that. So whoever is doing on a regular basis, putting your Bible verse as a status or anything like that, someday even we may fail. But there are people in this world, you might have seen, because you are all on Facebook and Insta, stories, unwanted stories. If you really get irritated feeling, oh, I bought this thing, I bought that thing, I bought this thing, I bought that thing, I'm going this thing, I'm doing this thing, we need to have that pride, because we want to get attracted, we want to impress people. So for that, even though you are not getting a smile at that time, you tell cheers and you laugh at anything like that, because you are not smiling it from your heart at all. You want to just give a good post, you want to post good poster, so that everyone should give a comment, everyone should like that poster. So there are so many people who are back of these things because of pride of life. Now there are people who have been done educated, they have been settled in the foreign countries, they are even in India. There are so many people, they get promoted, they get motivated, they go beyond the levels, and they are looking for their careers. But what we guys are doing is, we want to put a photo, because pride of life, this knocks everyone. Whoever is having pride of life in this place gathering, whoever is listening to this, we don't make it in a different way. But when you have a pride of life, please try to understand, we should get away from the pride of life. The pride of life shouldn't be in our life, because even the verse tells, whoever humbles in the mighty hand of God, you all will be lifted. That is what the Bible tells. First Peter 5 அழகா சொல்லும், whoever is going to humble, because we are at God, so let's humble. Now I'm not telling don't update status, all these kind of things. Don't do anything for pride of life. Don't do someone will do someone to attract anyone, to impress anyone. Don't do this. You have been already impressed in the eyes of God. You have been already beautiful. Now if anyone comes and tells you, oh, your hairstyle is not good, or anything that you have is not good, you need not to do editing in picture, or like lot of times, lot of things and all. Like you are always good. We need to feel a lot. You have created me in such a way, and I am good. It's enough for me. I don't know. I need not to feel about my beauty, my glamour, or my kind of whether I'm handsome or what. I need not to feel about all these things. We need to get out of these things. So when we reject all these kind of things, what is going to happen? I want to tell you one more verse. The verse in 2 Thessalonians 2:12 சொல்லுது, what we are going to do is, like those who believe in the truth delight in that, but those who don't believe in the truth, they delight in the evil things. And the Psalms 119 clear up, those who take delight in the Lord. Or if you go through any other Psalms reading also, there are so many other things. Those who desire in the God. So when you have all your desires in the God, when you follow God's will in your life, all your desires will be given. You will be blessed. Clear. But when we follow the other desires in the life, what are the other desires? When we follow these desires, what is going to happen? See, God will not be happy with that, and God is telling every people who is committing these things, they will be condemned. Second Thessalonians 2:12, 1 Thessalonians 2:12 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். So we all will be punished because in getting involved in these things. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, see, I want to tell you one example. You know the difference between sheep and the pig? I don't know whether whoever wants to be sheep and whoever wants to be pig. Samson, thank you for using that when you are praying as well. I really felt that. You know what is this? The sheep and pig and pataka. Samson told sheep hears the voice, and that's what in the John chapter clearly 14:27 and all these things. It's the sheep hears the voice. So what is the sheep? What is the difference between sheep and the pig and pataka? Whenever the sheep gets into a puddle or manniliyo or chetliyo undichinaka, if the sheep gets to know that dirt aichi full of manna aichi and pataka, the sheep wants to clean it. எவ்வளவு சீக்கிரமா அதை கிளீன் பண்ணிக்க முடியுமோ, எவ்வளவு சீக்கிரம் அதை கிளியர் ஆக முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் அது கிளியர் ஆகுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். மண்ணுல ஊந்துட்டோம், சேத்துல ஊந்துட்டோம் தெரிஞ்சிச்சா, ஐயோ இங்க இருக்க கூடாது, நம்ம இதுல இருக்கிறது நம்ம வேலை இல்லை, I want to be clean ன்னு சொல்லிட்டு தான் sheep என்ன பண்ணணும்னாக்கா, no, if you want to research this, go to Nat Geo or search in YouTube, anything like that. This is what the sheep will do.
Get out of that mud, get out of that puddle, then get out of the dirt, get out of those things, and I want to be cleansed. This is what the sheep does. But what does the pig do அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, பிக்குக்கு இங்கெல்லாம் இருக்கிற இடம் எல்லாம் விட்டு நல்ல இடம் விட்டா கூட வேணாம், சேரு என்ன சொல்றது கட்டரு இந்த மாதிரி எல்லாம் இடத்துல எங்க இதுவாகுதோ அங்க போயிட்டு நீ பார்த்தாக்கா பண்ணி அதுல தான் ஆட்டம் போட்டு இருக்கான், அதுல தான் அது பிறண்டு நறுந்து எல்லாம் அங்கேயே தான். ஏன்னாக்கா பிக்குக்கு அது என்ன சொல்லு, தட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல் டைம் அது பிக்குக்கு. This is what we all are also doing, whether we all are pig or we all are sheep. When we are most of the times we are all like pig. அதுல போயிட்டு பெறணும் பொறணும் எல்லாம் பண்ணணும், because we need that enjoyment, we need that all kind of that evil things that the world gives us. But the Bible clearly told these things out, that everything comes out of the world, it's not good for you, you need to get out of this. வசனம் சொல்றது. நம்ம என்ன பண்றோம், அந்த பிக் போல நம்ம என்ன பண்றோம்னாக்கா getting diving adile vantu perண்டு நின்றனாக்கா, it's not good at all. We are not supposed to do those things. But whoever is delighting this evil thing, அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தாக்கா, God will punish you, they will be condemned. First Thessalonians 2:12, if you read that, it is clearly telling. Now I'm going to tell you the other thing, the other story also, like what is that we are going to do, or how we have to overcome all these things. I will tell you and complete it very very quickly. Okay, வசனம் இன்னும் தெளிவா சொல்லப்படுகிற சில வசனங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, there is one thing என்ன சொல்லுன்னு பார்த்தாக்கா, we are not supposed to, we need not to give place to the evil. We are not supposed to give. Ephesians 4:27 அழகா ஒரு வசனம் சொல்லணும், do not give a place to the foothold. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு வசனம் தமிழ்ல அழகா சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், பிசாசுன்னு யார சொல்றோம், எதை சொல்றோம்? சில டைம்ல பிசாசுனாக்கா இட் டசன்ட் ஹேவ் a gender. பையனா சரி பொண்ணா சரி எதெல்லாம் பிசாசுன்னு பார்த்தாக்கா, பிசாசுன்னு கூட நம்ம எத்தனை டைம் நம்ம திட்டிக்கிறோம். So Bible tells, do not give a footstool, do not give a place, do not give a room for the devil அப்படின்ட்டு வசனம் நம்மளுக்கு Ephesians 4:27 சொல்லுது. Now when what we all are doing அப்படின்னாக்கா, நம்ம பிசாசுக்கு இடம் மட்டும் கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்போம். எத்தனை பேர் கொடுத்துருப்பீங்க? I'm telling you, there are certain situations, we may be in God, we are in God, but sometimes we would have given a place to Satan, we would have given a place to the evil one, we would have given a place to these things. What happens when we give place to evil one? See, most of the people, whenever the people ask, do you have a place in your heart for God அப்படின்னு சொல்லித்தான் அவங்களுக்கு கேட்பாங்க நிறைய பேர். Do you have room in Christ? Do you have all this place in your heart, in your mind? You have any place for God in your life அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம இதை வந்து கேட்டு தான் நம்மளுக்கு தெரியணும். பட் வாட் வி டூ பை டிஃபால்ட் இட்ஸ் வெல், we have given some place to Satan. ஏன்னா இந்த பிளேஸ் கொடுத்தாக்க என்ன ஆகும் பார்த்தாக்கா, you will follow the desires of the flesh, we will follow the desires of the eyes, and we will follow the pride of life. These are the three things that God doesn't like at all, because this is not from God, this is from the evil, this is of the world, and whoever is of the world does not belong to God, and whoever wants to reject all these things, they belong to God. வசனம் தெளிவா சொல்லப்படுது. So if we all are doing these things, we think I am not sinning pa, I am righteous person pa, I don't involve in all kind of stuff pa, I am righteous pa, I am righteous. நம்மளே சொல்லி சாத்தான நம்மள டிசீவ் பண்ண, நம்மள வந்து ஏமாத்துவான். என்னன்னாக்கா, நீ நல்லவன் தானே, அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசி கேட்காத, இந்த வசனம் அப்படித்தான் சொல்லு, அது புரிஞ்சுக்க தெரியல உனக்கு, வசனம் அது சொல்லடா, இந்த வசனம் சொல்லிக்கிறது யாருக்கு தெரியுமா, அவங்களுக்கு, இது உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள வந்து எல்லாத்தையும் மாத்தி விடும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, பைபிள் tells clearly, reject every kind of evil. So we all know the definition of evil, we know the explanation, we know everything. Though these are the evil things that we need to get away. So the pride of life, in the pride of life யாருக்குமே இருக்க வேணாம். I repeat that, I'm not telling you all to update, don't update status in FB, install all those things, do everything pa. We want to enjoy life, so do those things, but make sure that is something, it is for a right cause, it's not for something like a different thing or different, it's not looking out for bache ba. Please understand this concept, because many people are making this only for bache bas. I'm telling you, I'm not ashamed to tell this again and again also, because we failing to tell this, that's where I lack. But if I'm bold enough to tell this, because this is something that we need to do, and I don't want anyone to fall for bacheba, I don't want anyone to fall for bacheba. So அப்படி இருந்தாக்கா நம்ம ஏன் போறோம்? We know, I don't want to tell few names, we know few brothers, even they update status, they do all those things, but they do for just to
show us, not unto, that is something, that's something good, but not for any other concept, not for the desires of the eyes, not for the pride of life. Not only I'm telling these social activities things, but any activities things. So I want to tell this also, but don't mistake me. See, even now, in this pandemic time, all those things, you know, people were helping each other. People were telling so many things, but we know, when God's word tells, ஒரு கையில நீ குடுக்குறது இன்னொரு கை தெரியாம இருக்கட்டும், அது வந்து தெரியாம பண்ணு, டோன்ட் மேக் அ ஷோ ஆஃப் அப்படின்னு எல்லாம் வசனம் சொல்லுது. பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈவன் நார்மலா இருக்கிற வேர்ல்ட்ல இருக்கிற பீப்புளே சொல்றாங்க, நீ ஹெல்ப் பண்றியா, ஏன்பா அவங்களுக்கு போட்டோ பிடிச்சி போடுற, நீ வேற எதனா போட்டோ பிடிச்சி அவங்க கூட போய் நின்று போட்டோ பிடிச்சி பார்த்தா அது அவங்களுக்கு அசியமே இருக்காது, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. வா குடுத்துட்டுமா, வா ஒரு போட்டோ பிடிச்சி போட்டா, ஏன்னா அது போட்டா தான் அந்த pride of life comes. You know, you have a good heart to help them, but the pride of life, you want to show that to the world. அந்த 1000 பேர் உனக்கு பார்த்து நல்லா பண்ணப்பா, நல்லா பண்ணப்பா, நல்லா பண்ணப்பான்னு சொல்லணும். அது என்னத்துக்கு நம்மளுக்கு? அது தேவையில்லை. நீ பண்றியா? God who is in heaven, God tells in the Bible verse, those things that has done in secret, those things that have been hidden, I know everything and I will reward you at the right time. கடவுள், நம்ம கடவுள்கிட்ட இருந்து அந்த ரிவார்டு வரும் நம்மளுக்கு. We don't need to wait for the comments and likes, all those kind of things. I'm sorry if someone is hurted because of these things. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீங்க பண்ணலையா, அதெல்லாம் it's not about நீங்க பண்ணலையா நாங்க பண்ணலையா. யார் பண்ணாலும் you have the ability to do. So when you have the ability to do it in a right way, because maybe some few people don't know what the Bible tells, but those who know about what the Bible tells, we need to be conscious enough, because we need not to get involved in this kind of pride of life, whichever looking for pride, the pride moment, all kind of things. We are not supposed to involve, but that's what the Bible tells. We need to humble. That's what the Bible tells. So there are not only these things, there are so many things that leads us into temptation. So without even knowing this, God wouldn't have told this prayer to us. So pray to me like this, and God நம்மளுக்கு சொல்லியே இருக்க மாட்டாரு. God teaches us a prayer, beautiful prayer. Pray like this, that Lord, do not lead us into temptation, but deliver us from the evil. அப்படின்ட்டு கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் ஒரு ஜெபத்தனாக்கா. When we follow this prayer on daily basis, or when we get involved in any kind of stuffs, any kind of things, like, then we will be very conscious enough to get away from all those things, to avoid all the evil things, or to reject. So, you know the meaning of rejection, right? It is like rejecting. It's not even giving a place. And I told you the other verse also, Ephesians 4:27. Do not give a footstool for the devil. Do not give a place for the devil. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு வசனம் அழகா நம்மளுக்கு சொல்லுது. எத்தனை பேர் இடம் கொடுத்திருக்கோம்? அது உங்களுக்கு தான் தெரியும். You know in your heart, no one apart from you, no one knows how much place you have given for the devil in your heart, in your home, or in your working place, or in your mobile. Everything you know. No one needs to explain this. No one needs to prophesy about these things. You yourself know how much place we all have given to Satan. So Bible tells, reject these things. Don't give a place for the satanic things to act in your life. Now some people will come and I try to do this, but it's not happening. I try to do, so I fail, end up in failure. So I'm getting involved in these things. That's where I started this message telling, when we have a lot of problems, we go to God. But when we have sin and temptation as our problem, we don't go to God. We first involved in that sin, we do all kind of sins, and then go to God. God, forgive me, I did this. That's our character, that's our nature. So this is what the nature that we need to change. When something knocks, the sin comes, when temptation comes, what we need to do, we are supposed to do, like, reject everything, avoid everything, and get towards God and tell. You know why I'm telling this? See, I tell you one example, one simple thing. See, when we know, like, யாராவது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போயிருப்போம், ஏதாவது we would have like ஒரு குழந்தையில யாருன்னா நம்ம தூக்கி வச்சுருப்போம். குழந்தை நம்ம வேற ஒரு குழந்தை ஆகாதுன்னு நம்ம தூக்கி வச்சுக்கிறோம்னாக்கா, when அந்த குழந்தை சுசா போச்சு, when she does like that, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு? நம்ம கிளீன் பண்ணி விடுறோமா? நம்ம எதனா பண்றோமா? உடனே நம்ம பண்றது என்ன சொல்லு? அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பா எங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட, இந்தாங்கட்டி குழந்தை சுசா பண்ணிச்சு, நம்ம கொடுப்போம். அந்த அம்மாவோ இல்ல அந்த அப்பாவோ, ஐயோ குழந்தை சுசா பண்ணிச்சு விட்டு போறாங்களா? என்ன பண்றாங்க? They clean it up, they make everything. Now when நம்ம என்ன பண்றோம்னாக்கா, நம்ம being a worldly view ல இருந்து பார்க்கும்போது, இன்னொருத்தரை பார்த்துட்டு அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் இது பண்ணிட்டான், அவன் அது பண்ணிட்டான் நம்ம சொல்றோம். See, now God is calling us. God is calling, come, I will clean you, I will wipe all the things, and you will be clean again. This is what the Bible, this is our God is.
God is ready to clean us. We just need to go to God. So when even before getting involved those things, if someone is blaming you, you are the sinner, you are the sinner, you are a sinner, be proud enough. Yes, I am a sinner, but I am a sinner that I'm going to God, and God is going to clean, because God called the sinners. God came for sinners. Those who are good doesn't need a doctor, but those who are sick needs a doctor. That's where if we are sinners, God is for us today. God is for us. Go. Let's first seek God. Tell Lord, I'm going through these kind of temptations, I'm going through these kind of difficulties. I don't know how I'm not able to get out of these things, but I want to get out of these things. Please enable me. Please give me the strength. Please give me the power. Only Second Thessalonians 3:3 tells God is faithful enough to strengthen you. God is faithful enough to strengthen you and to protect you from these kind of evils. Second Thessalonians 3:3 time இருக்கும்போது படிச்சு பாருங்க. So God is faithful, and He is going to do what He is going to do. He is going to protect you from all these kind of evils, these kind of evils that is tempting you, right? When you go to God, first thing, when you go to God, God is ready to strengthen you. God is going to give you that strength. God is going to give you that power. And what you are going to do is, you will not be getting involved in these things. And it's well and good if you overcome all these things and you are standing firm in Christ today. Praise God. But those who are fallen, those who are unknowingly, we don't know who is going through this kind of difficulties today. I don't know who is going to go getting through this kind of difficulties or falling temptation, the lust of the eyes and the lust of the flesh and the pride of life. Whoever is going through, I don't know, but whoever is going through these things, go to God. Take this thing first to God and tell God, I'm facing all these things. I want to be cleansed. I want to be clear. I want to get out away from all these evil things. God is faithful enough to strengthen us and to protect us from all these kind of evils. So I want to tell you one verse. I'm going to conclude today. How do I make it? You are telling it just like that. But if you have faith, I'm telling you, if you have faith, and with this faith, if you seek God, you will be able to come out of all these things. Because Ephesians chapter 6:16 your faith is a shield. Your faith is the shield where Satan when you have the shield, what is going to happen? Whatever the temptation that comes, whatever the testings that comes towards your way, when you have a shield, what is going to happen? Through your faith, the faith of shield, when you have the faith of shield, it is going to Satan because it has no power, because you have a great shield. That shield may not be visible to others, but you know that you have a faith of shield that is going to சாத்தான் அம்பு எல்லாம் தடுக்கிற ஒரு ஷீல்டா இருக்குது. மேபி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஷீல்டு நம்மளுக்கு ஞாபகம் வருது, கோவிஷீல்டு தான். எல்லாருமே கோவேக்சின் போட்டுங்க பண்ணா கூட, எனக்கு கோவேக்சின் எல்லாம் வேணாப்பா சாமி, எனக்கு வந்துட்டு என்ன வேணும், எனக்கு கோவேக்சின் வேணா, எனக்கு கோவிஷீல்டு தான் வேணும். யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோவிஷீல்டு, ரைட்? என்னன்னாக்கா கோவிஷீல்டு போட்டாக்கா மத்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? மத்த யாருன்னா கண்ணுக்கு தெரியுதா? கோவிஷீல்டு போட்டுக்கிறோம்பா நானு, கொரோனாவான்னு நம்ம போறோமா? அப்படின்னு நம்ம போகவே முடியாது. நான் அப்ப கூட கோவிஷீல்டு போட்டோம்னா மாஸ்க் வந்து தான் சுத்துறோம். ஆனா when we all have the faith of shield, Ephesians 6:16 சொல்ற மாதிரி, when we have the faith of shield, even Satan brings temptation. If no matter how many arrows the Satan நம்ம மேல பார்த்தாலும், nothing can happen because I'm having a shield. It will not spear, it will not touch, it will not harm me. அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணனாக்கா, that is where we are going to avoid all these kind of evil things, all these kind of temptation, all kind of things. Now who are past these kind of situations in your life, those who have already overcome all these situations in your life, well and good, praise God. But tell others the same thing. I have crossed all your age. I know what will happen in your age. I know how your age will go at this kind of thing. I know why you are uploading these kind of things. I know why you want to be focused on these kind of things. How many times did you read your Bible today? Go through Psalm 119, the verse from which we read today, 9-16. அதோட நீங்க படிச்சு பாருங்க. எல்லாமே தெளிவா வசனத்துல நமக்கு எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. And encourage others or tell others, don't get involved in all kind of things, because I tell you, every person have gone through this thing. You may not tell it to me. Yes, brother, நான் இதெல்லாம் பண்ணேன். See, I want to tell you one thing. Whoever getting involved all kind of things, like
the evil kind of things. I don't want to tell it openly, you know, because we are all are youngsters, we know what are the temptation that comes to us, what are the attraction of the eyes comes to us. எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். So whoever is facing through all kind of these things, what we need to do அப்படின்னு பார்த்தாக்கா, we need to get away out of all these things, and we need to tell to God, seek God, pray to God, Lord, deliver us from all these things, deliver us from all this temptation, and protect us from the evil one ன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம்னாக்கா, we will be able to stand righteous for God, and we will be holy and perfect in God's presence. So எல்லாரும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க, நான் வந்து கடவுளத்தில் ஜெபிச்சா நான் பெற்றுக்கணும், கடவுளுக்கு நான் நியாயமாகணும், கடவுளுக்கு நான் நீதி உள்ளவனா இருக்கணும், யாரெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, this is what we need to do. So remember whatever the verse that we have gone through today, keep in mind and stay focused, get closer to God and get connected to God, and wherever your journey goes in your life, however it goes, I don't know how it's going to go, but don't involve in such kind of evil activities or anything like that. The most important thing is, don't give a footstool for the devil. Don't give பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் வசனம் சொல்றது போல, don't give any place for those things. Give all place for good places, for good things, and to get involved in all good godly activities. So அந்த மாதிரியா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? 2 நிமிஷம் நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம் எல்லாருமா. If you want to confess your sins, or if you feel like I was going through all these things, how do I get out அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு தான் நம்மளுக்கு தீர்வு கிடைச்சது. இந்த வசனத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு தீர்வு. Maybe you would have known this verse, or you would have gone through all these things, but you might have forgotten. Maybe the temptation would have overtaken you, but now today we are going to overtake our temptation with God's name, with faith as our shield. We are going to get away from all those things அப்படின்னு சொன்ன நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாருமே ஒரு விஷயம் கன்ஃபஸ் பண்ணலாமா? அப்பா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாமா? Lord, help me, Lord, I have been going through these things, I have been tempted certain times, I don't know how I am tempted, I don't know, sometimes I don't even know that I am tempted and I have sinned against you, because there is no Nathan for us, like how Nathan came and told to David, there is no one to come and tell to us also. So we are not even knowing that we have sinned against you, Lord. Maybe the desires of the flesh, through that we would have sinned. The desires of the eyes, we would have sinned against you, Lord. Or the pride of life, we would have sinned against you, Lord. Lord, today we need to be overcomers of all these things, Lord. Appa, deliver us from all the temptation and deliver us from the evil, Appa. Appa, whoever is praying along with me, Lord, whoever is feeling that in their heart, Lord, Appa, we know that we all are sinned against you in one or the other way, Lord. Appa, temptation is overtaking us, Lord. But today, as we confess our sins, Lord, we know, Lord, when we come unto your feet, when we seek you, Lord, maybe others, the world may reject us, like telling you are a sinner, you did all these kind of nonsense things in Appa. Maybe the people may reject us, Lord, but Lord, you are faithful enough, Lord. You are calling us, Lord. You are the one who is going to clean us, Lord. You are the one who are going to wash us, Lord. You are going to one who is going to make us holy, Lord. Lord, thank you, Lord, for being a wonderful Father. Thank you for your love, and thank you for accepting me as a sinner, Lord. Yes, Lord, you are the God who accepts the sinners, Lord, because you want all the sinners to come to repentance, Lord. Appa, in today, Appa, we consider we all are sinners. Maybe in one or the other way we have done things wrong against you, Lord. We have done something wrong against you, Lord. Appa, you clean us today, Lord. You make us holy, Lord. You make us perfect, Lord. Lord, with your grace, Appa, when we are weak, with your grace, we are going to be strong enough, Lord. Give us that grace, Lord. Give us that strength, Lord. Give us that protection, Lord. And make us to be walk in your ways, Lord. Appa, நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். And whoever is going to, Appa, take time to watch this online, Lord. So bless everyone, Lord. Appa, the main goal, the main motto, Lord, the verse tells clearly that we need to get away from all the evil kind of activities, Lord. And we want to hold on to you, Lord. We want to stick to you, Lord. And with sin, keeping sin as in our home, in our heart, we cannot be sticking to you, Lord. But take us all these things and clean us, Lord. Let us not be a pig, Lord, but we all want to be a sheep who hears your voice, Lord. Appa, அப்படியா நீங்க செய்யுங்கன்னு நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாள்லப்பா தேவனே, ஆராதனை நடத்தின சனிக்காக நன்றி செலுத்துகிறோம், பிரேயர் நடத்தின சாம்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மற்றவர்களுக்கு அப்பா துன்பப்படுத்தின மாதிரியோ இல்ல தவறான விஷயம் ஏதாவது பேசினா அப்பா மன்னிங்க அப்பா. கோல் எல்லாம் கூட தகப்பனே அப்பா, உண்மையை அறிந்து கொண்டு ராஜா உங்களுடைய வழியில் நடக்கணும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் நடக்க செயல் புரிய தேவனாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நடத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படியா அப்பா தேவனே, இதுவரையிலும் அப்பா எங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக இந்த ஜூம் மீட்டிங் நடக்கிறபடியா பாருங்க கிருபை எல்லாவற்றுக்காக நன்றியோட
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ராஜா வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க ராஜா. வசனத்தின் கேட்டதன் பிரகாரம் ராஜா நாங்கள் அதன்படி நடப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை புரிந்து எங்களுக்கு உதவி புரிந்து ராஜா நீரை நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே செய்யப்படுற தயவுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen, 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 amen. Praise the Lord, brothers. Thank you for your